இந்த விஜய் படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப இந்த நிலைமையில இந்த நேரத்துல அதை கொஞ்சம் போடுங்களேன். இதெல்லாம் பார்த்து கூடவா நான் யாருன்னு தெரியல. ஸோ கௌதம் கம்பீர் வந்து நான் யாரு என்ன அப்படின்னு ஒரு ஒரு பெரிய இதுல இருந்திருப்பார்ல, ஏதோ ஒரு கனவுல இருந்திருப்பார்ல. அந்த கனவு என்னங்கிறது எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். வெளியே வந்துட்டு தன்னை காட்டிக்கலாம், நான் வந்துட்டு விராட் கோலியோட ஒரு நட்பு பழகுறேன், ரோஹித் சர்மாவோட இதுவா இருக்கிறேன் அப்படின்னு. பட் ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் அது தெரியல பாஸ் அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒருவேளை சரி ஓகேப்பா, விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, இவங்க 2 பேர் இல்லைனா T20 வேர்ல்டு கப்பு, சாம்பியன்ஸ் டிராஃபி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ODI வேர்ல்டு கப் 2027 இந்தியாவால ஜெயிக்க முடியுமா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, guy from பாலா. ஸ்டாட்ஸா முக்கியமா நம்ம இந்த வீடியோல பேச போற விஷயங்கள், மத்த பேட்ஸ்மேன் யார் யாரெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காப்பா, இவர் இல்லைனா கூட சவுத் ஆப்பிரிக்கால இவங்களுடைய நம்பர்ஸ் வேற மாதிரி இருக்குப்பா ODI ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி காம்படிஷன்ல இருக்கிற எல்லாருடைய ஸ்டாட்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருத்தங்க விடாம, ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு சீரீஸ்ல விளையாடி கூட அவங்கள வந்து பொசிஷன்ல போட்டு உள்ள எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாட்ஸையும் சேர்த்து பார்த்துட போறோம். நம்ம சும்மாலாம் நம்ம விட போறது கிடையாது, ஏன்னா சும்மா பேசிட்டு போயிட முடியாது இல்லையா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்க போறது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய ODI ஸ்டாட்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையில் என்ன ஆவரேஜ், என்ன ஸ்ட்ரைக் ரேட், என்ன மாதிரி ஒரு ஓவரால் நம்பர்ஸ் அண்ட் அவங்களுடைய செஞ்சுரி அண்ட் ஹாஃப் செஞ்சுரி என்ன, இதுதான் அவங்க ரன்ஸ், அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு, அவங்களுடைய செஞ்சுரிஸ், ஹாஃப் செஞ்சுரிஸ், இதை நம்ம மெயினா வந்து இந்த வீடியோல பார்க்கணும். ஸோ இப்போ இது சவுத் ஆப்பிரிக்கால விராட் கோலியோடது, இது சவுத் ஆப்பிரிக்கால ரோஹித் சர்மாவோடது. இந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஆன் ஸ்கிரீன் அட் அ டைம்ல நீங்க மேல கீழே பாக்குறீங்க இல்லையா? ஓகே ரைட், நல்லா பாத்துக்கோங்க. ஆவரேஜையும் பார்த்துட்டீங்க, அவங்க அடிச்ச ரன்ஸையும் பார்த்துட்டீங்க, செஞ்சுரியை பார்த்துட்டீங்க, ஹாஃப் செஞ்சுரியவும் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த போட்டியில கூடிய அடுத்த வீரர்களை பார்த்துருவோமா? சுப்மன் கில்லுடைய ODI ஸ்டாட்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ நீங்க இதை ஸ்கிரீன்ல அப்படியே பாருங்க. அடுத்தடுத்த பிளேயர்ஸ் அப்படியே கொண்டு வருவோம் இந்த லைன்ல. அப்படியே நம்ம சுப்மன் கில்ல விட்டீங்க அப்படின்னா அடுத்து வேற யார் நமக்கு இருக்கிறா இந்த பிளேயிங் லெவன்ல இப்போ இருந்துட்டு இருக்கிறோம்? யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சவுத் ஆப்பிரிக்கால விளையாடி இருக்காரா? விளையாடி இருந்தா அவருடைய ஸ்டாட்ஸ் என்ன? எந்தெந்த வீரர்கள் எல்லாம் விளையாடவே இல்லையோ சவுத் ஆப்பிரிக்கால, அவங்களுக்குலாம் இது வரைக்கும் ODI அவங்க சவுத் ஆப்பிரிக்கால விளையாடவே இல்லப்பா அப்படின்னா அப்படியே கோடு போட்டு அவங்க கதையை முடிச்சிடலாம் இப்போதைக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல. அடுத்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 2 பேர். ஓகே, ஓபனர் ஸ்லாட்டுக்கு ஓரளவுக்கு இருக்காங்கப்பா. இதுல ஒருத்தர் வந்துட்டு ஒருவேளை ரோஹித் சர்மா வந்துட்டு விளையாடினாலுமே கூட இவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அவங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டாட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டவுன்ல வந்து ஒருவேளை விராட் கோலியே விளையாடல அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, யாரெல்லாம் ஆப்ஷன் ஆகிறா? அடுத்த விராட் கோலின்னு T20ல பேசப்படுற நம்ம திலக் வர்மா சூப்பர்பான பேட்ஸ்மேன், அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடவே இல்லை. பட் சவுத் ஆப்பிரிக்கால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் என்ன விளையாடி இருக்காரு, ODIல அவர் சவுத் ஆப்பிரிக்கால விளையாடி இருக்காரா, விளையாடி இருந்தா அவருடைய நம்பர்ஸ் என்ன, அதை நம்ம பார்ப்போம். ரைட், இது திலக் வர்மாவுடைய நம்பர்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது. அதுல நம்ம வரிசையா போனா பாத்துருவோமா? ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்கிரீன்ல காட்டுங்க, சஞ்சு சாம்சனோட காட்டுவோம், அப்புறம் வந்து நம்ம KL ராகுலோட காட்டுவோம். அமேசிங் மேன் KL ராகுல், சஞ்சு சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேரோட பார்த்துட்டோமா? அடுத்து இவங்கெல்லாம் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ ஒரு செஞ்சுரி வேற போட்டிருக்காருன்றனால ருத்ராஜ் கெய்க்வாடோடைய நம்பர்ஸையும் காட்டுங்க, அதையும் பார்க்கணும் மக்கள். இது இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில மேபி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில வீரர்களுடைய பேரை நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம். இவங்கெல்லாம் வந்து அடுத்த நம்பர் 4 நம்பர் 5 பொசிஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் வேணும்னு எதிர்பார்த்தா இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால இவங்க நம்பர்ஸையும் நம்ம பார்த்துருவோம். அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், இருவருடைய ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த லைன் எகிரிட்டே போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல வரதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கும் போதே நம்ம இவ்வளவு பேர் எல்லாரையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம தேவ்தத் படிக்கல் பார்ப்போம், மஹிபால் லோம்ரோர், அவருமே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து விஜய் ஹசாரேல இப்போத்துக்கு விளையாடிட்டு இருக்கிற கரண்ட் பிளேயர்ஸ்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ் லிஸ்ட்ல மேல இருக்கிறவங்க. இதுல இருக்கிற இன்னும் 2 பேர், அவங்கலாம் நம்ம பேர் சொல்ல முடியாது, தீபக் ஹூடா அண்ட் ராகுல் திரிபாதி. அவங்க ரொம்ப ஸ்லோ பிளேயர்ஸ், 80, 88, 94 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவங்க. அதனால அவங்க பேரை நான் தவிர்த்துட்டேன். அவங்க ரீசன்ட் ஃபார்ம்ல இல்லைன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, ஏஜ் வேற இல்லை. ஸோ அவங்கள ODI சைட்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இவங்களாம் நான் சொன்னவங்களாம் வந்து அட்லீஸ்ட் 28-30 வயசுல இருக்கக்கூடியவங்க. இந்த அபிஷேக், லோம்ரோர், இவங்கெல்லாம் வந்து 20s, ஏர்லி 20s, மிட் 20s, லேட் 20s. ஸோ அதனால இவங்களுடைய பேரெல்லாம் சொன்னேன். தேவ்தத் படிக்கல் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு ஆக்சுவலா விஜய் ஹசாரேல. அதனால வந்து நீங்க அவருடைய ஸ்டாட்ஸும் பாருங்க. ஸோ இப்போ இதுல நான் விட்டு போன பேர்கள்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4 நம்பர் 5 இவங்களை தாண்டி நீங்க யாரும் விளையாட போறது கிடையாது. சரி, ரிஷப் பந்தே வச்சுப்போமே ஒரு உதாரணம். ரிஷப் பந்த்
த்ரூவ் ஜுரேல் இவங்களையும் சேர்த்துப்போம் இந்த லிஸ்ட்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற பிளேயர்ஸ். ஸோ இப்போ இதுல நீங்க சொல்லுங்க, வாஷிங்டன் சுந்தரையும் சேர்த்துப்போம், அக்சர் பட்டேலையும் சேர்த்து போடுங்க. ஏன்னா அவங்களையும் நீங்க நம்பர் 7ல பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா தான் நம்பர் 7 அவரையும் சேர்த்து போவாங்க. வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா எல்லாரையும் சேர்த்தாச்சு. ஓகே, அவங்க டாப் 7 வரைக்கும் இவ்வளவு தானே போட்டி. இதை தாண்டி வேற யாரும் நீங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தானே. இப்ப இதுல ரோஹித் சர்மா, விராட் கோலி ஸ்டாட்ஸ்க்கு ஈக்குவலா யார் யார் இருக்கிறா, அதிகமா யார் இருக்கிறா, கம்மியா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த ஊர்ல ஆடுனதே இல்லை இன்னும் ஓடிஐ அப்படின்ற நம்பர்ஸையும் பார்க்கணும். இப்போ இதுல இருந்து நீங்க ஒரு 7 பேரை சூஸ் பண்ணுங்க. இவங்க 2 பேரை விட்டுருவோம், நம்ம ஸ்கிரீன்ல இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 பேர் மறந்துடும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க ஒரு 7 பேர் கரெக்டா உங்களுடைய 1 2 3 4 5 6 7 இவங்க தான் சொல்லி நீங்க பிக் பண்ணி ஒரு வீடியோவை போடுங்க. அதோட நான் வந்துட்டு ரைட் ஓகேப்பா சூப்பரா இருக்குது அப்படின்னு அதை பார்த்து ஒரு 10 பேர் நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல அதுக்கு ஒரு 50 பேர் அட்லீஸ்ட் லைக் பண்ணிருட்டோம். சூப்பர்ப்பா, இந்த ஸ்குவாடு சூப்பரா இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட் வாஷிங்டன் சுந்தர் ஏன் எதுக்கு, விராட் கோலி ரோஹித் சர்மாவை எதுக்கு எடுத்தீங்க போட்டீங்க, இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். பாப்போமா? வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.